வணக்கம். காத்திருந்த கண்கள் 1962ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். ஜெமினி கணேசன், சாவித்திரி வந்து 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், இசை வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் அருமை, ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். காற்று வந்தா தலிசாயும், ஓடம் நதியினிலே துள்ளித்திருந்த பெண் ஒன்று, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, கண்படுமே பிறர் கண்படுமே, அது மாதிரி எல்லா பாட்டும் ரொம்ப அருமை. ஆனால் அதில் ஒரு பாட்டை நான் குறிப்பிட மறந்துட்டேன். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான். ஒரு தடவை அவர் எம்எஸ்சி வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவரும் சொன்னார், இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான், ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு இது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டார். அந்த பாட்டு என்னென்னா, வா என்றது உருவம், நீ போ என்றது நானும்னு சுசீலா பாடுற பாட்டு. ரொம்ப 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 அருமையான பாட்டு. இப்படிலாம் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சாலும் எனக்கு பாட்டை கேட்டால் இப்போது அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அவ்வளவு இனிமையான, அவ்வளவு பியூட்டிஃபுல் மெலடி. இந்த பாட்டை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பாட்டை வந்து சாவித்திரி அம்மா பாடுறாங்க, ஜெமினி கணேசனை நினச்சி பாடுறாங்க. உண்மையிலே ஜெமினி கணேசன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் உங்கள் அப்பா உடம்புல பார்க்க வந்து டாக்டர் பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு வந்து ஈஸ்டரில் படுத்துட்டு கிராமத்தில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டுக்கு முன்னால் ஒரு சீன் வரும். இவங்க வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு போவாங்க. காஃபி எடுத்துகிட்டு போகும்போது அவர் தூங்கிட்டுப்பார். அதனால் அவர் எழுப்ப வேண்டாம்னு நினச்சி காஃபி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த பாட்டுடைய வீடியோ இணைப்பில் வந்து ஒரு அந்த போனஸ் மாதிரி அந்த காட்சியை இணைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியில் ஒரு பின்னணி இசை பாருங்கள். ரீரிகார்டிங் பற்றி இந்த காலத்தில் பேசுகிறாங்க. என்ன பியூட்டிஃபுல் ரீரிகார்டிங். அதாவது சாவித்திரி வந்து ஜெமினி கிட்ட போகிறாங்க. அவர் படுத்துட்டு இருக்கார், ஈஸ்டரில் படுத்துட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டு காஃபி வச்சுட்டு போகிறாங்க. அப்போ வருங்க ஒரு 2 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு நிமிஷம் தான் இருக்கும். இந்த பின்னணி இசை பாருங்கள். அதில் வந்து சாவித்திரியுடைய காதல், அவங்களுடைய நாணம் எல்லாம் அப்படியே வெளிப்படுற மாதிரி இருக்கும் அந்த இசை. அதோடு அந்த கிராமத்து பின்னணியும் அந்த இசையில் வரும். அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பின்னணி இசை, ரொம்ப அருமையாக. அந்த பாட்டுக்கு முன்னால் வரும். அதுக்கப்புறம் பாட்டு ஆரம்பிக்குது. பாட்டு ஆரம்பிக்கும்போது ஓஹோ 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 அப்படின்னு ஒரு ஹம்மிங், சுசீலாவோட ஹம்மிங் முடிஞ்சோன்னா அதே ஹம்மிங் வந்து ஃப்ளூட்டை ரிப்பீட் ஆகும். அப்புறம் வயலின் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் வா என்றது உருவம், நீ போ என்றது நானும், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது உருவம், 4 வரி. இந்த பாட்டில் ஒரு அழகு என்னென்னா, எல்லா வரியுமே ஒரு 3 அல்லது 4 வார்த்தைகள் தான் இருக்கும். ரொம்ப எளிமையான பாடல். ரொம்ப எளிமையான பாடல்களில் காதலை வந்து அவ்வளோ அருமையாக கவிஞர் சொல்லியிருக்காரு. அவரை மாதிரி ஒரு கவிஞர் கிடையாது. மெல்லிசைமன்னர்கள் மாதிரி இசையமைப்பாளர்கள் கிடையாது. ஸோ அதுக்கு இவங்க ரொம்ப அருமையாக இசையமைச்சிருப்பாங்க. அந்த பல்லவி ஒரு அழகு. பல்லவி முடிஞ்ச உடனே அந்த பல்லவி பற்றி ரொம்ப எளிமையான பல்லவி, அதை இன்னும் அழகாக பியூட்டிஃபுல்லாக டியூன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது பாட்டு வந்து வரிகள் வார்த்தைகள் கம்மிங்கிறதுனால சங்கதிகள்லாம் போட்டு அப்படி இழுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க. வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம்ங்கிறது நாணம், அப்படிலாம் வரும். நிறையா சங்கதிலாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 சரணம்ங்கிறதுனால முதல் சரணமும் 3வது சரணமும் ஒரே மாதிரி இன்டர்வியூட் வரும். 2வது சரணத்துக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 சரணமும் ஒரே சந்தம் தான், ஒரே மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் 3 சரணம் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரணம் வந்து கண் கொண்டது மயக்கம், 2 கால் கொண்டது தயக்கம் அப்படின்னு வரும். 2வது சரணம் பார்த்தீங்கன்னாக்கா, மாலை நிலாவினை கேட்டேன், என் மனதில் உள்ளது என்ன, இது வந்து கொஞ்சம் வேறு, அதே இதுதான் ஆனால் கொஞ்சம் மாதிரி இருக்கும். அப்புறம் 3வது சரணம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகை எண்ணம், அதில் ஏதோ ஒரு வகை இன்பம், கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரே சரணம், ஒரே சந்தம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு 3 வந்து வெவ்வேறு சரணம் மாதிரி அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க. அது இன்னொரு அழகு என்னென்னா, அந்த இடையில் கொடுக்குற இசையெல்லாம் பாருங்கள், என்ன சொல்கிறது என்ன விடுறதுன்னு தெரியல, அவ்வளோ இருக்குது இந்த பாட்டில். தாள வேறுபாடு மாதிரி சொல்லிடுறேன். இன்டர்வியூட ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த தவலா வந்து பாடுற போது வரும், இன்டர்வியூ போது வேறு ஒரு தாளம் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கிட்டாரோ ரித்தம் கிட்டார் நினைக்கிறேன் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் இந்த பாடல்கள் வரிகள் வரும்போது இடையில் ஒரு வரி முடியும் போது சில சமயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் கொடுப்பார். கண் கொண்டது மயக்கம்,
இரு கால் கொண்டது தயக்கம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மியூசிக் பீஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, அதை கேட்டிங்கனாக்கா அந்த தயக்கம்னா ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வர மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்கில். அதுக்கப்புறம் கனவு கொண்டது கலக்கம் இனி வருமோ இல்லையோ உறக்கம் ஃப்ளூட் மியூசிக் வரும். அது ஃப்ளூட் மியூசிக் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனி வருமோ இல்லையோ உறக்கம்னு ஐயையோ இனிமேல் தூக்கம் வராதே அப்படிங்கிற பச்சாதாபப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு இஷ்யூ. அதே மாதிரி 2வது சனத்தை பார்த்தீங்கன்னா, மாலை நிலாவினை கேட்டேன் என் மனதில் உள்ளது என்ன. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வரும். அதாவது சஸ்பென்ஸ் மாதிரி, என்ன மனதில் உள்ளது என்ன என்ன என்னன்னு கேட்குற மாதிரி, அது ஒரு அழகான ஒரு சஸ்பென்ஸு. அப்புறம் அது வந்து ஆசை என்றது நிலவு மறுதான் என்றது மனதுன்னு முடிச்சோன்னா மறுபடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் பீஸ். அப்படியா அப்படிங்கிற மாதிரி, மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இவ்வளோ அழகுபடுத்தி இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது சனத்தை பார்த்தீங்கன்னா, வரிகள் வந்து நடுப்புற இசையெல்லாம் கொடுக்குறது. அது வந்து வேறு ஒரு கருத்தை சொல்லுது. ஏதோ ஒரு வகை எண்ணம், அதில் ஏதோ ஒரு வகை இன்பம், ஒரு நாள் ஒரு முறை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வருது. அதில் அந்த கண்டினியூஸாக அதில் வந்து அந்த கேப் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த பாட்டு முழுக்க அப்படி அழகுபடுத்தி இவ்வளவு இனிமை. ஒரு பாடல் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இப்போ பாடல்கள் 2 விதம் இருக்குது. ஒரு விதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாடுறதுக்கு. இப்போ நீயே உனக்கெல்லும் நிகரானவன்னா எல்லாராலையும் பாட முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாட்டு வந்து எல்லாராலையும் பாட முடியும். அவ்வளோ எளிமையான பாட்டு, யார் வேணாலும் பாடலாம். அவ்வளோ எளிமையாக இருக்குது, ஆனால் அவ்வளோ இனிமையாக அமைச்சிருக்கு. இந்த இனிமையான பாடல் அதுக்கு கண்டிப்பாக அதனுடைய பாடலுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சின்ன காட்சி, அதோடய ரீரெக்கார்டிங் அதையும் பார்க்க தவறாதீர்கள். இந்த அருமையான பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வந்த காலத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவே எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பேறுகளில் ஒன்று. நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.